இந்த தோசை செய்கிறதுக்கு நான் சிவப்பரிசி 2 கப் எடுத்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட சிவப்பரிசி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. நான் இங்கே உடைச்ச உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். முழு உளுந்து யூஸ் பண்ணினா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க. நான் சிவப்பு அவல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வெள்ளை அவலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மிக்ஸி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை இப்போது ஒரு மூடி போட்டு மூடி 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம். நாம் அரைச்சி எடுத்த மாவு எல்லாத்தையும் இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நாம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது மாவு நல்லா புளிச்சு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மிக்ஸிங்கை ஓவர் நைட் ஊற விட்டுக்கோங்க. அது நல்லா உப்பி வந்திருக்கு. எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நாம் ஸ்பூனை வச்சு அள்ளினோன்னா இப்படி இருக்கும். இப்போ இந்த மாவை நல்லா கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப ஓவராலாக மிக்ஸ் பண்ணிக்காதீங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதோட பச்சை வாசனை போகிறதுக்காக இதை தாளிச்சிக்கலாம். இதுக்கு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக